வெல்கம் வியூவர்ஸ், குமரி ஸ்பெஷல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி சுவையான மொறுமொறுப்பான முள்ளு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முள்ளு முறுக்கு செய்ய தேவையான பொருட்கள்: மைதா மாவு 1½ கப், கருப்பு எள்ளு 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு, நெய் 2 டீஸ்பூன், தண்ணீர் தேவையான அளவு. வணக்கம். மைதா மாவில் முறுக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இந்த மைதா மாவை தட்டில் இட்லி தட்டில் போட்டு இது இட்லி சட்டியில் வச்சு அரைக்கணும். இட்லி குக்கரில் இது தட்டை வச்சு மூடி வச்சு அவிக்கணும். 10 நிமிஷம் ஆகட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். மூடி திறந்து பார்க்கலாம். மாவு வெந்திருக்கான்னு பார்க்கணும். வேகலைனாலும் நாங்கள் லேசில் அப்படி கிளறி விட்டோம்னா கொஞ்சம் வேகம் வருது, ஒன்று போல வேகும். இது நல்லா கொஞ்சம் வெந்து வருது. வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 10 நிமிஷத்தில் எல்லாமே ஆகும். லேஸ் மாவு தானே, மைதா தானே, நேரம் வரும். நல்லா கொஞ்சம் வெந்து வருது. ஒரு 5-6 நிமிஷம் தின்னோடனே இறக்கி வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அவிஞ்சிருக்கான்னு பார்க்க. அவிஞ்சிட்டு நல்லா அவிஞ்சிட்டு இறக்கி கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். இப்படி எடுத்துடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறணும். நல்லா ஆறின பிறகு 10 நிமிஷம் ஆறணும். மாவு அரைச்சி ஆறிட்டு இந்த மாவை சல்லடையில் தட்டி ஒன்று போல ஜலிச்சிட்டோம்னா அந்த கட்டியெல்லாம் வந்துடும். அவன் நல்லா சலிச்சாச்சு. வச்சு வச்ச மாவை ஒரு கோப்பையில் தட்டி வச்சுக்கிடணும். வச்சுக்கிட்டு அதுக்கு 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். எள்ளு, தேவையான உப்பு. மாவை நல்ல இந்த நெய், உப்பு, எள்ளு இவ்வளோத்தையும் போட்டுக்கிறதுனால நல்ல ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒன்று போல் இதெல்லாம் போட்டு விரவியாச்சு. தேவையான தண்ணி விட்டு பிசையணும். இதுக்கு பச்சை தண்ணி ஊற்றணுமா அல்லது சுடு தண்ணி வேணுமா? பச்சை தண்ணி நம்ம எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தானே, வந்துடும். இந்த குழல்ல வைக்கிற பதத்துக்கு நல்லா ஒன்று போல விரைவி வச்சுக்கணும். இப்போ இந்த மாவு கடையில் வாங்குறதா இருந்தால் கொஞ்சம் உப்பு போட்டிருப்பாங்க. அதனால பார்த்துக்கிட்டு போடணும். வீட்டில் செய்கிறதா இருந்தால் நம்ம உப்பு தேவையானது போட்டுக்கலாம். இப்போ நல்லா ஒன்று போல பிசைஞ்சாச்சு. இந்த மாதிரி அச்சுகள் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி அச்சு பிடிக்குமோ போட்டுக்கலாம். நாங்கள் ஸ்டார் முறுக்கு மாதிரி போட போகிறோம். உங்களுக்கு வேறு மாதிரி டிசைனில் போடணும்னாலும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி போடணும்னாலும் போட்டுக்கலாம். உள்ள போட்டுருக்கேன். குழலுக்குள்ள நெய், எண்ணெய் ஏதாவது தடவணும்? நம்ம லேசாக அந்த சுத்துக்க லேசாக நெய்யோ எண்ணெயோ லேசாக தடவிட்டா கொஞ்சம் வலுவலுன்னு வரும். ஒட்டாம
பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.